நான் இன்னைக்கு செய்ய போகிறது உருளைக்கிழங்கு ஸ்டஃப்டு போண்டா. இது வந்து வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷல். இது வந்து 6 அல்லது 7 வந்து உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா பாயில் பண்ணிக்கணும். அதாவது ஒரு மினிமம் வந்து ஒரு 8 விசிலாவது விடணும். நல்லா மசிக்கிற அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு கூடவே வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு மட்டும் இருந்தால் போதும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பால் மாதிரி மேக் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே ஸ்டஃப்டுக்கு வந்து நம்ம தேங்காய், திராட்சை, முந்திரி, அதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், பச்சை மிளகாய் இதெல்லாமே ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது உருளைக்கிழங்கு ஸ்டஃப்டு போண்டா. உருளைக்கிழங்கு வந்து நான் ஒரு 6 எடுத்திருக்கேன். இதை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா லாஸ்ட்டில் வந்து பிரெட் க்ரம்ஸ் மாதிரி நம்ம வந்து அதாவது ஜவ்வரிசி வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். மைதா மாவு வந்து 4 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேங்காய் வந்து அரை மூடி, கொஞ்சமாக அவல் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 50 கிராம்ஸ் இருந்தாவே போதும். அவல் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், முந்திரி வந்து 10 நல்லா உடச்சி வச்சுருக்கேன். அதாவது திராட்சை வந்து நம்ம ஒரு 30, எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ எடுத்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உருளைக்கிழங்கும் உப்பு, மைதா மாவு இதை வந்து அதாவது பேட்டர் மாதிரி நம்ம கொண்டு வரணும். சாலிடாக தான் இருக்கணும். உள்ளே வந்து இந்த ஸ்டஃப்பை வந்து வைக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது நல்லா உடச்சி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். இதை வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்காக அவலை வந்து நீங்கள் லைட்டாக கையிலேயே நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இதையும் நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏலக்காய் வந்து நம்ம சீட் மட்டும் போட்டால் போதும். ஏலக்காய், பச்சை மிளகாய். நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம பச்சை மிளகாலாம் போட மாட்டோம். இதில் வந்து என்னென்னா பச்சை மிளகாய், அதாவது ஸ்வீட் சால்ட் ரெண்டுமே இருக்கும். திராட்சை, முந்திரி, சுகர் இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து சுகர் தேவைன்னா நீங்கள் வந்து அதுவும் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா அப்படியே கையில் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம கொண்டு வரணும். இப்போவே நம்ம சால்ட்டும் போட்டுக்கலாம். சால்ட் வந்து தேவையான அளவு போட்டால் போதும். கையோடு வந்து மைதா மாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது என்னென்னா உருண்டை பிடிச்சி அதாவது கிறிஸ்பியாக வர்றதுக்காக நான் மைதா மாவை ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேவைப்படுது. இதை நல்லா மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. கையில் எண்ணெய் ஏதாவது எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பால் பண்ணிக்கலாம். அதாவது ஜவ்வரிசி வந்து நம்ம ஜவ்வரிசியை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஆல்ரெடி இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறதுல லைட்டாக தட்டிக்கோங்க. கையில் வந்து எண்ணெய் இருக்கணும், இல்லைன்னா ஒட்டும். இதை வந்து இந்த மாதிரி பிடிச்சி இதை நம்ம அப்படியே சேர்த்திக்கலாம்.
சேர்த்துட்டு இதையே நம்ம பால் மாதிரி பண்ணிக்கலாம். இது அப்படியே ரவுண்ட் பண்ணி அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி இது வந்து நம்ம 11 உருண்டை வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே இதே மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே பால் பண்ணி வச்சுட்டோம். அடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதாவது ஜவ்வரிசியை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது ஒன்றா எடுத்து நம்ம நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பால் ஃபுல்லாக அப்புறம் மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா பாலுமே நம்ம ஜவ்வரிசி பொடியில் போட்டு எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ காஞ்சிட்ருக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இது வந்து பொன்னிறமாக வரட்டும். இப்போ சிம்மில் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போது உருளைக்கிழங்கு ஸ்டஃப்டு போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஏகாதசி அன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். நான் உருளைக்கிழங்கு ஸ்டஃப்டு போண்டா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.